மை டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கைஜூ நம்பர் 8ல சீசன் 1ல எபிசோட் 6 தான் இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறோம். போன எபிசோட பார்த்துட்டு இந்த எபிசோட் வரீங்கன்னா கண்டிப்பா சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அதனால வீடியோக்கு லைக் பண்ணிட்டு புதுசா இருந்துச்சு பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். கதைக்கு ஏற்ற மாதிரி சில இடத்துல நான் கொஞ்சமா மாத்தி சொல்றேன், ஏன்னா அப்பதான் இந்த கதை உங்களுக்கு புரியும். சரி, ரொம்ப பேசாம டைரக்டா கதைக்குள்ள போயிடலாம். கதையோட ஆரம்பத்திலேயே சிட்டிக்குள்ள ஒரு கைஜு அப்பியர் இருக்கிறதுனால மக்கள் எல்லாருமே எவாக்கேட் பண்ண ஆரம்பிச்சிடறானுங்க. இது எல்லாமே விடிய காலம் ஒரு 3 மணி போல நடந்துட்டு இருக்கிறதுனால மக்கள் எல்லாரும் கொஞ்சம் எவாக்கேட் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. ஜிஎஸ்டிவும் நம்ம கூட தான் சேர்ந்து வேலை பாக்குறாங்களான்னு இவ கேட்கவும் அதுக்கு அவ்வளவு ஆமான்னு சொல்றா. இப்ப இந்த ஹாஞ்சு எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் அப்பியர் ஆனது ஹனவா ஃபால்ட்ல தான். அது வளர்ந்ததுனால தான் வெளில வந்து நடமாடிட்டு இருக்கு. அது இப்ப அதோட பிரீடிங் ஸ்டேஜுக்கு என்டர் ஆனதுனால அது ஏகப்பட்ட யூசஸ் உருவாக்கிட்டே இருக்குன்னு சொல்றா. நியூட்ரலைசேஷன் ஏரியா பக்கத்துல இருக்கிறதுனால நம்ம சீக்கிரம் அதோட கதையை முடிச்சாகணும். நம்ம அந்த இடத்தை சரௌண்டிங் பண்ணா மட்டும் தான் நம்மளால டேமேஜ் எல்லாத்தையும் குறைக்க முடியும். நமக்கு இருக்கிற பெஸ்ட் ஆப்ஷன் இதுதான். அந்த ஹோஜு வந்து சென்டர் செட்டாருக்குள்ள வந்தோடனே அதை நான் பாத்துக்கிறேன். செட்டார் எக்கோ வந்து ஸ்னைப்பர் பாயிண்டா இருக்கும். இந்த ஆபரேஷனுக்கு சகமரா நியூட்ரலைசேஷன் நான் பேர் வைக்கிறேன். இப்போ இவங்க எல்லாரும் கைஜுவை கொல்றதுக்காக போயிட்டு இருக்கிறப்ப வைஸ் கேப்டன் பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்க கைஜு கொல்ல போற ஃபர்ஸ்ட் மிஷன் இதுதான். கைஜு நம்பர் 8 வந்து என்னோட கண்ணு முன்னாடி தான் இருக்குங்கிறத என்னால நம்ப முடியல. ஹிமினோ காப்கா, நீ என்ன ஏமாத்துறதுக்கு நினைக்காத. ஆனா இவனோ கொஞ்சம் நர்வஸா இருந்ததுனால கொஞ்சம் ஓவரா சாப்பிட்டாரா. அப்படி ஓவரா சாப்பிட்டதுனாலயே வயித்தை பரட்டி விட்டுடுது. மக்களை சேஃபான ஒரு இடத்துக்கு எவாக்குவேட் பண்ணி அனுப்பினதுக்கு அப்புறம் அந்த ஹோஜுவை டார்கெட் பண்ணி எல்லாரும் அவங்க பொசிஷன்ல நிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இது எல்லாமே அந்த ஹோஜு அப்பியரான 1 மணி நேரத்துல நடந்திருக்கு. இதுல வேற இவ்வளவு பெரிய ஹோஜுவை எப்படி நம்ம போட்டு தள்ளுறதுன்னு காப்கா நினைக்கிறான். வைஸ் கேப்டனும் இவங்களோட ஆபரேஷனை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த பெரிய சைஸ் ஹோஜு வந்து கேப்டன் அஷினோ பத்துப்பாங்க. அந்த ஹோஜு வந்து நிறைய யோஜோஸ் கிரியேட் பண்ணுது. அதுதான் இப்ப நமக்கு இருக்கிற ப்ராப்ளமே. உங்களோட வேலை என்னன்னா இந்த யோஜோஸ் எல்லாம் இந்த ஏரியா விட்டு வெளில போகாத மாதிரி பாத்துக்கணும். உங்களோட வேலையால இந்த இடம் மொத்தமும் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா திருப்பி கட்டுறதுக்கு செலவாகும், நிறைய டைமும் எடுத்துக்கும். இப்ப நான் சொன்னது எல்லாத்தையும் மனசுல நல்லா நான் வச்சுக்கீங்க. இதுல வேற புதுசா சேர்ந்த இவங்க எல்லாருமே லாஸ்ட் லைன்ல தான் இருக்க போறீங்கன்னு இவர் சொல்றாரு. இதுக்கு முன்னாடி நீங்க எடுத்த எல்லா ட்ரைனிங்லயுமே நீங்க நல்லாவே ஸ்கோர் பண்ணிருக்கலாம். ஆனா இதை பொறுத்தவரையும் உங்களுக்கு இதுல ஒரே ஒரு லைஃப் மட்டும் தான் இருக்கு. இதுதான் உங்களுக்கான நேரம். இந்த பேட்டில்ல நீங்க யாருங்கிறது எனக்கு காமிங்க. இதை கேட்ட இவனுங்க எல்லாரும் வாங்க போகலான்னு காது கிழிய கத்த ஆரம்பிச்சாரானுங்க. அதே நேரத்துல ஜேஎஃப்எல்டில இருந்து நாங்க மக்கள் எல்லாரும் எவாக்குவேட் பண்ணிட்டு தேவையான மிசைல்ஸ் எல்லாத்தையும் ரெடியா வச்சிருக்கோம்னு சொல்றானுங்க. இதை கேட்ட இவ்வளோ எல்லாரும் இப்ப ரெடியா தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னும் 8 நிமிஷத்துல ஸ்னைப்பர் பாயிண்ட்க்கு கேப்டன் அஷினோ வந்துருவாங்கன்னு சொல்றா. சிம்பா, இதுதான் உங்களுக்கு இருக்கிற டைம்னு இச்சிகாவா சொல்றான். இந்த மிஷின்ல இவன் யாருங்கிறத இவன் நிரூபிக்கலனா கண்டிப்பா இவனால ஒரு ஆபீசர் ஆக முடியாது. இதனாலேயே இவன் இப்ப கொஞ்சம் இதுல நர்வஸா இருந்தாலும் எப்படியாச்சும் இதுல சாதிக்கணும்னு ரொம்ப உறுதியா இருக்கிறான். செம்பாய், நம்மளோட ஃபர்ஸ்ட் மிஷன்லயே நம்ம பெரிய லெவல்ல சக்சஸ் ஆகுறோம், கண்டிப்பா ஆகுறோம்னு காப்காவும் சொல்றான். இதே நேரத்துல யோஜோஸ் எல்லாம் இவங்களை நோக்கி வர ஆரம்பிக்க எல்லாரும் அட்டாக் பண்ண ஆரம்பிங்கன்னு இவங்களுக்கு ஆர்டர் வருது. அதை கேட்ட உடனே இவனுங்க எல்லாருமே பெட்டிங்ல இருந்து ஜம்ப் பண்ணிடுறானுங்க. ஆனா காப்காவோ அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு பொறுமையா தான் இறங்குறான். அப்படியே அதே நேரத்துல கேப்டன் அஷினோ ஸ்னைப்பர் பாயிண்ட்க்கு வந்த உடனே நீங்க அட்டாக் பண்ண ஆரம்பிக்கலாம்னு ஆர்டர் கொடுத்தாரா. இதை கேட்ட இவங்களோ டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்க்கு சப்போர்ட்டிங்கா இருக்கட்டும்னு மிசைல்ஸ் எல்லாத்தையும் லான்ச் பண்ண ஆரம்பிச்சாருங்க. அப்படி லான்ச் பண்ண எல்லா மிசைல்ஸும் நேரா போய் அந்த ஹோஜோவை தான் அட்டாக் பண்ணுது. இப்படி இவங்க அட்டாக் பண்றதுனால அந்த ஹோஜோ இவங்க எதிர்பார்க்கிற மாதிரி ஸ்னைப்பர் பாயிண்ட நோக்கி வர ஆரம்பிக்குது. சரி, நேரம் வந்துருச்சு உங்களோட சுப்பீரியர்ஸ்க்கு நீங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறத காமிக்கிறதுக்கு. இது எக்ஸாம் மாதிரி கிடையாது, ஆனா இந்த சூட் வந்து எனக்கு உதவி செய்யுதுங்கிறத என்னால உறுதியா சொல்ல முடியும்னு காப்கா சொல்றான். ஆனா ஒரு யோஜோ வந்து இவனை அப்படியே புரட்டி போட்டு விட்டுருது. அடே, ஒரு பர்சன்டேஜ் பவர் வச்சுட்டுலாம் ஒன்னும் பண்ண முடியாதுன்னு இவ திட்டா. இவங்களோட சீனியர்ஸோ நீங்க எல்லாரும் ரொம்ப சின்ன குழந்தைங்க, உங்களால எதுவும் பண்ண முடியாது, அதனால நீங்க எல்லாரும் ஓரமா இருந்து நடக்கிறத பாருங்க. இப்படி இவனுக்கு பேசுறத கேட்ட கிக்குருஷினுமே என்ன பண்றானா, இவ யாருங்கிறத மத்தவங்களுக்கு காட்ட ஆரம்பிக்கிறா. பார்த்த மத்தவங்க எல்லாரும் பதற ஆரம்பிச்சாரானுங்க. எப்பற இவ இவ்வளவு பவரா ஷூட் பண்றான்னு. ஏ கிக்குரு, சூப்பரா பண்ண, இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஈஸியான வேலை தானே இவ சொல்லவும் உங்களோட ஹார்ட் பீட் ரொம்ப அதிகமாகுதுன்னு சிஸ்டம் சொல்லுது. இப்போ இது யாராச்சும் வாங்கிட்டா கேட்டாங்களான்னு இவ கடுப்பாக்குறா. அதே இடத்துல சைட்டா ரெஃப்ல வந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லா கேஜஸுமே காலி பண்ணிட்டு இருக்கானுங்க. 2-3 பேர் சேர்ந்து ஒரு கேஜுவை காலி பண்றப்ப 2 ஒரு ஆளா இருந்து ஒரு கேஜுவை காலி பண்றான். ஆக்சுவலி இவன் ஃபயர் அட்டாக் யூஸ் பண்றதுக்கு பதிலா ஃப்ரீஸ் அட்டாக் யூஸ் பண்றான். அதுதான் இவனுக்கு எஃபிஷியன்ட்டாவும் இருக்கு, ஈஸியாவும் இருக்கான். இதை மட்டும் நான் கத்துக்கிட்டேன்னா கேஜுவை கொல்றதுல நான் ஒரு மாஸ்டரா மாறிடுவேன். ஆனாலும் இதெல்லாம் பார்த்தது நான் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும்னு இவன் நினைக்கிறான். அதே இடத்துல செட்டர் ஜெயிலையும் கண்ணில் படுற எல்லா கேஜஸுமே காலி பண்ணிட்டு இருக்கானுங்க. என்ன இதுங்களா ரொம்ப ஃபாஸ்டா இருக்குதுன்னு சொல்லிட்டு இவனோட பிரெயினை கரெக்டான நேரத்துல யூஸ் பண்ணி அதுங்க எல்லாத்தையும் கொண்டாடுறான். இதை பாக்குற சீனியர்ஸ் எல்லாரும் புதுசா இந்த பசங்க சொன்ன பேச்ச கேட்காம அவங்களோட இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கானுங்க சொல்லவும் இவ்வளவு அங்க என்னதான் நடக்குதுங்கிறத பாக்குறா. நான் இப்ப வர ஒரு 6 போட்டு இருக்கிறேன், ஆனா நீ ரொம்ப ஸ்லோவா இருக்க ஹரிவிச்சி. நான் பின்னாடி இருந்து பேக்கப் போட்டதுனாலதான் உன்னால அந்த 6ஐயும் கொல்ல முடிஞ்சுன்னு இவன் சொல்றான். ஒருத்த குழந்தைத்தனமாவும் இன்னொருத்த கெயின் கட்டாவும் இருக்கிறான். இந்த விஷயம் சேர்த்தவனுக்கு ரொம்ப நல்லா இருக்காருங்க. வைஸ் கேப்டன் நைட்டா சொன்னாரு, இந்த விஷயம் சேர்ந்தவனுங்க எல்லாரும் ரொம்ப திறமையா இருக்கிறானுங்கன்னு. அதுக்கு மாதிரி தான் எல்லாரும் நடந்துக்கிறானுங்க, அதை என்னால பார்க்க முடியுது. இதோட நான் 8 கொண்டு இருக்கேன்னு இவன் சொல்லவும் அடே அது ஏன் டார்கெட்டா, நான் கொல்ல வேண்டியதுன்னு இவன் சொல்றான். அதே நேரத்துல ரெனோ ஹிகாரு அவங்க 2 பேர் மட்டும் தான் இப்ப லீடிங்ல இருக்காங்கன்னு இவ சொல்றா. இதை கேட்கும் போது காப்காவும் நான் எல்லாரை விட ரொம்ப பின்தங்கி இருக்கேன், என்னால முன்னேறதுக்கு ஏதாச்சும் பண்ண முடியாதாங்கிற மாதிரி யோசிக்கிறான். அப்படி யோசிக்கும் போதுதான் இந்த கைஜூஸை பத்தி யாருக்கும் எதுவும் தெரியலங்கிறது தெரிய வருது. அதனால அடுத்த காப்கா ஒரு விஷயத்த பண்ண ஆரம்பிக்கிறான். இவன் இப்ப என்ன பண்றான்னு மத்தவனுங்க எல்லாரும் பாக்குறானுங்க. காப்காவும் அதை பிரிச்சு பாக்குறான். அப்படி பிரிச்சு பார்க்கும்போது இந்த யோஜோ வந்து ஃபங்கல் டைப் கைஜு மாதிரி இருக்குன்னு யோசிக்கிறான். நெக்ஸ்ட் அதோட கோர் எங்க
எங்க இருக்குங்கிறத பார்த்துட்டு டைரக்டா இந்த விஷயத்தை வைஸ் கேப்டனுக்கு சொல்றான். இதோட கோரை சுத்தி நிறையவே மசில்ஸ் இருக்கு, அதனால வீக்கா அட்டாக் பண்ற ஆபீசர்ஸ் எல்லாருமே பக்கவாட்டுல இருந்து அட்டாக் பண்ண சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இந்த யோஜோஸ் எல்லாத்துக்கும் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் இருக்கு, அதனால நாம அதிக சேர்த்து அடிக்கலாம்னா அது மூலமாவே நிறைய யோஜோஸ் வர ஆரம்பிச்சிருங்க. நான் உங்ககிட்ட இருந்து இதுதான் எதிர்பார்த்தேன்னு காஃப்காவை ஒரு பாராட்டுறாரு. யோகினோக்கி இப்ப நாங்க பேசுனதை எல்லாத்தையும் சொல்லிடு, கண்டிப்பா இப்பயே நான் எல்லாத்தையும் இந்த விஷயத்த சொல்றேன்னு இவ்வளவு சொல்றா. காஃப்காவும் ஒரு வழியா நான் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணிட்டேன்னு ரொம்ப சந்தோஷப்படுறான். மீனாவும் பக்கத்துல நிக்கிறதுக்காக எதுவா இருந்தாலும் என்னால முடிஞ்சதை நான் செய்வேன். இதே நேரத்துல அந்த கோஜோ இருக்குல்ல, இதுக்கு மேல அது நகரக்கூடாதுங்கிறதுக்காக சுத்திய ராக்கெட் லான்ச்சா விட்டு அதே பொசிஷன்ல நிக்க வைக்கிறானுங்க. அதே மாதிரி டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்ல இருக்கிறவங்களும் அதோட காலையை அட்டாக் பண்றாங்க. நான் டார்கெட்டை லாக் பண்ணி ஃபயர் பண்றதுக்காக அதை லோடு பண்ணி வச்சிருக்கேன். ஓகே ரோஜர், எல்லாமே ரெடியா இருக்கு, நீங்களும் ஃபயர் பண்ணலாம். நம்ம ரெண்டு பேர்ல யார் பெஸ்டான ஆபீசர் ஆகுறாங்க அப்படின்னு சொன்னது இவளுக்கு ஞாபகம் வரவும், ஏ காஃப்கா இப்ப நான் யாருங்கிறத நீ பார்க்க போறேன்னு சொல்லிட்டு அவளோட காம்பேக்ட் பவரை 96% யூஸ் பண்றா. அப்படி யூஸ் பண்றதுனால இந்த வெப்பனோட பவரும் பல மடங்கு அதிகமாயிடும். ஜஸ்ட் ஒரு அட்டாக்ல இந்த ஹாஞ்சோட பாடியில இருக்கிற கோரே தெரிய ஆரம்பிச்சிருது. அதே மாதிரி ரெண்டாவது அட்டாக்ல அந்த ஹாஞ்சி மொத்தமா காலி ஆயிடுது. ஆனாலும் இவ விடாம மூணாவது ரவுண்ட் நான் ஃபயர் பண்றேன்னு சொல்றா. இதுல இந்த கேஜோட கதை முடிஞ்சிருச்சுன்னு இவனுக்கு கன்ஃபார்மே பண்ணிடுறானுங்க. ஆனா இவ்வளவு நான் நாலாவது ரவுண்ட் ஃபயர் பண்ணணும், எனக்கு கமெண்ட் மட்டும் கொடுங்கன்னு சொல்றா. ஆகா, டிவில பாக்குறத விட நேர்ல பாக்குறது ரொம்ப அற்புதமா இருக்குன்னு காஃப்கா நினைக்கிறான். சரி இப்பயாச்சும் விட்டு கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணிட்டியானே வைஸ் கேப்டன் கேக்குறாரு. ஏன்னா அவங்களுக்கு பக்கத்துல இருக்கணும்னா அவங்களுக்கு ஏத்த மாதிரி மேட்சிங்கான ஸ்ட்ரென்த்ல இருக்கணும். அப்பனா உங்களால அது முடியுமான்னு இவன் கேட்கும்போது அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாரு. அது ஏன்னா லாங் ரேஞ்ச் கன் யூஸ் பண்ற அளவுக்கு இவரோட காம்பேக்ட் பவர் அந்த அளவுக்கு நல்லா இருக்காதான். இதனாலே பெரிய லெவல்ல இருக்கிறதுங்களா என்னால சமாளிக்க முடியாது. அதுவே மீடியம் சைஸ்ல ஏதாச்சும் வந்துச்சுன்னா அவளை விட நான் ரொம்ப பெட்டரானவன் சொல்லிட்டு பின்னாடி வந்த யோஜுவை ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல காலி பண்ணிடுறாரு. பிரமச்ச பீரியட்ல இருந்தே எங்களோட ஃபேமிலி கைஜூஸை கொண்டுட்டு வராங்க. கேப்டனும் வைஸ் கேப்டன் தான் மத்தவங்க எல்லாரை விட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. எங்களோட ஃபைட்டிங் ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி நாங்க ரொம்ப ஸ்பெஷலான எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஹே விஷிடா, ஹாஞ்சியோ முடிச்சாச்சு. அப்ப சரி இப்ப நமக்கு வேலை ஆரம்பிச்சிருச்சுன்னு இவர் சொல்லவும், நம்ம தான் ஹாஞ்சியோ கொண்டுட்டோம்ல, இப்ப நமக்கு ஹாஞ்சியோ பிரச்சனை கிடையாது, ஹாஞ்சியோல வரப்போற யோஜோஸ் தான் பிரச்சனையே. பார்த்தா ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல ஆயிரக்கணக்கில் படையெடுத்து வர ஆரம்பிக்குதுங்க. காய்ஸ் நான் பேசுறது கேக்குதா? இந்த யோஜோஸ் எல்லாத்தையும் நீங்க கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போய் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் அமுக்குறோம். இவருக்கு என்ன எல்லாத்தையும் ஈஸியா சொல்லிட்டு போயிடுவாரு. ஏ புது பசங்களா, எங்களை பத்தி கத்துக்கங்கடான்னு சொல்லிட்டு சீனியர்ஸ் எல்லாரும் அங்க இருந்து போயிடுறானுங்க. இப்ப நீங்க ரெண்டு பேரும் ஃபைட் பண்ண போறீங்களா இல்ல இங்கேயே என் கூட இருக்க போறீங்களா? இல்ல நாங்க ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணவே போறோம்னு சொல்லிட்டு எஸ் ஆயிரானுங்க. புதுசா வந்தவங்க எல்லாருமே இப்ப ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்கன்னு இவ பார்த்து சொல்றா. இவங்களோட ஃபர்ஸ்ட் மிஷினே இவ்வளவு பெருசா இருக்கிறதுனால இதை மட்டும் இவங்க சமாளிச்சுட்டாங்க, எது வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு இவங்க எல்லாரும் போயிடுவாங்க. முக்காவாசி ஆபீசர் முடிக்கிறப்ப 20ல இருந்து 30 வரை அவங்களோட காம்பேக்ட் பவர் இருக்கும். அதுல சில பேர் அந்த தடையவே தாண்டி போய் ஒரு கேப்டனா மாறுவாங்க. இப்போதைக்கு அந்த தடையை தன்னது கிக்குரு ஷினோமியா மட்டும்தான். இருந்தாலும் இன்னொருத்தனும் இருக்கா, அவன் தான் ரெனோ விச்சுகாவா. கடந்த 5 வருஷமா ஒவ்வொரு நாளும் டெக்னிக்கல் காலேஜ்ல ட்ரைனிங் எடுத்திருக்கேன். ஆனா இவனுக்கு ஈக்குவலா என்னால ஏன் வர முடியல? ஏகரு இந்த இடத்துல எந்த யோஜோஸ் இருக்கிற மாதிரி தெரியல. செக்டர் 4 நிறைய யோஜோஸ் வந்திருக்குன்னு இவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். இவங்க ரெண்டு பேரும் அங்க போய் பாக்குறானுங்க. கிளீனிங் கருப்புல இருக்கிறவன் எதுக்கு இந்த இடத்துல இருக்கான்னு இச்சிகாவா யோசிக்கிறான். ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் இதுல வச்சிருந்தானே, யார் இதை கண்டுபிடிச்சது? மேபி இந்த கைஜோலாம் பத்தி தெரிஞ்ச ஒருத்தன் அவங்க போஸ்ட்ல இருக்கிறான்னு நினைக்கிறேன். அவ யாருங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இப்படி இவங்களை பார்த்து கேட்கவும் இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. சோ கைஸ், இந்த எபிசோடு பத்தி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எபிசோடு தாறுமாறா தான் இருக்க போகுதுங்கிறத நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்ல. சரி ரொம்ப பேசாம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். பாய், see you, take care, bye, love you all, see you again.